never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you want. Hello investors, welcome to Investor Mind Voice. Today 24th September market update பார்த்துருவோம். What are we learning today? First one, today market உடைய trend, அதுக்கான reasons பார்த்துருவோம். Second one, world market report. Third one, market indices and sector indices. Fourth one, IPO status. Main board IPO and SME IPO apply பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் இருக்குது, டீட்டெயிலாக பார்த்துருவோம். Fifth one, stock tips of the day. ஒரு சில brokers வந்து பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குது, மேலும் கோல்டு பிரைஸ் ஹால் டைமில் ஹையில் இருக்குது, அதனோட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். அடுத்து டெய்லி ஒரு ஸ்டாக்கை நம்ம சேனலில் டெய்லி ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி மதர்சன் சுமி சிஸ்டம் லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி ஃபுல் அனலைஸ் பார்ப்போம். மேலும் இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாம் அதையும் பார்த்துருவோம். லாஸ்ட்டாக பார்க்கும்போது நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி 25th செப்டம்பர் அதனுடைய ஓப்பனிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் நோக்கி தான் ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூஎஸ் அண்ட் ஏஷியா, இந்தியா எல்லா மார்க்கெட்டுமே அண்டர் ஒரு டென்ஷன்லையும் ப்ரெஷர்லையும் இருக்குது. எஃப்ஐஸ் வந்து உங்கள் ஓட்டிங்ஸ் வந்து கண்டினியூவாக செல் பண்ணிட்டு வராங்க. இதுவும் மார்க்கெட் இறங்க ஒரு முக்கியமான காரணம். நிஃப்டி பார்க்கும்போது 25,200 இதுதான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது. அதை பீட் பண்ணி கீழே வரதுனால அது ஒரு அடுத்த ஒரு ப்ரெஷரில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆட்டோ ரியாலிட்டி செக்டர் 1% கீழே வந்து ஒரு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிச்சிருக்காங்க. வேர்ல்டு லெவலையும் பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் பட்ட இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு ரீபேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவும் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 பார்க்கும்போது 112 பாயிண்ட் நெகட்டிவ் 25,056 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் வந்து 386 பாயிண்ட் நெகட்டிவ் 81,715 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் பார்க்கும்போது 388 பாயிண்ட் நெகட்டிவ் 55,121 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். அமெரிக்கன் மார்க்கெட்டான டவ், S&P, நாஸ்டாக் எல்லாமே நெகட்டிவ். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் நாஸ்டாக் மட்டும் ஒரு 1% கீழே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜப்பானுடைய மார்க்கெட்டு ஹாங்செங், ஷாங்காய் இது மூணுமே பார்த்தா நீங்கள் ஒரு பாசிட்டிவ். அதுவும் குறிப்பாக சொன்ன ஹாங்செங் வந்து 1% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ஒரு $97 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் ரூபாய் மதிப்பு யூஎஸ் அகைன்ஸ்டாக தொடர்ந்து வந்து வீக்னஸ் ஆகும் ஒரு $88 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கோல்டு, சில்வர், காப்பர் நீங்கள் மூணுமே ஒரு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக மேலே போச்சு, இப்போ வந்து ஸ்லைட்லி கீழே போயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1% மேலே பாசிட்டிவ், நேச்சுரல் கேஸ் வந்து 1% நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுடே சென்னை பிரைஸான கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் ரேட் பார்த்துருவோம். கோல்டு வந்து 24 கேரட் 1 கிராம் 11,570, 22 கேரட் 10,606, 18 கேரட் 8,678, சில்வர் 1 கிராம் 150, பிளாட்டினம் வந்து 1 கிராம் 4,882, டைமண்ட் வந்து ஆவரேஜ் குவாலிட்டி 2,500 3,500, அதனுடைய ஹை குவாலிட்டி பார்க்கும்போது 5,000 7,000 இருக்குது. டாப்பில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி அதனுடைய 5 காயின்ஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்துருவோம். பிட்காயின் வந்து 1,13,000, எத்திரியம் வந்து 4,191, USDT பார்க்கும்போது $1, XRP பார்க்கும்போது $2 மேலேயும், BNB பார்க்கும்போது 1,017 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் எப்படி ட்ரேட் ஆகின்னு பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிசஸான 14 இண்டிசஸில் நீங்கள் 14 இண்டிஸுமே நீங்கள் நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணுமா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.20% வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. செக்டர் இண்டிஸில் 14 இண்டிஸில் 2 இண்டிசஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். ரிமைனிங் 12 இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதில் பாசிட்டிவ் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டிஸ் பார்க்கும்போது CBSE 0.20%, FMCG 0.18% நெகட்டிவ். இதில் குறிப்பாக நெகட்டிவ் அதிகமாக ட்ரேட் இண்டிசஸ் பார்க்கும்போது ரியாலிட்டின்னு பார்க்கும்போது 2.49% வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அடுத்து ஆட்டோ செக்டார் 1.15% வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ரியாலிட்டி செக்டாரில் அதிகமாக அடி வாங்கின கம்பெனி எதெல்லாம் பார்த்துருவோம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், DLF, ஃபீனிக்ஸ் மில், ஒபரா ரியாலிட்டி, லோதா டெவலப்பர்ஸ், ஃப்ரிஸ்டிஸ் STS ப்ராஜெக்ட், ரைமண்ட் லிமிடெட், சோஃபா லிமிடெட் இந்த கம்பெனி எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பெருத்த அடி வாங்கியிருக்கு. ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு ஐபிஓவில் ஒரு 6 ஐபிஓ தான் ஓப்பனில் இருக்குது. அந்த 6 ஐபிஓவில் கன்சிடர் பண்ணுற மாதிரி நியரஸ்ட்டாக ஒரு 2 ஐபிஓ இருக்குது. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது சோலார் வேர்ல்ட் எனர்ஜி நியரஸ்ட்டாக ஒரு 15%, ஒரு 4 பேருக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செசாஜா டெக்னாலஜி ஒரு 13% இருக்குது, 3 பேருக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 20% கீழே தான் ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு சைட்வேஸ்லையும் ஒரு லோ ட்ரெண்ட்லையும் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மேபி மார்க்கெட் வந்து ஒரு மார்னிங் ஆஃப்டர்நூன் மேலே போச்சுன்னா இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 20% மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள மார்க்கெட் ஏதாவது நல்ல நியூஸ் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகரிச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இது கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். அடுத்து SME IPO பார்க்கும்போது ஒரு 10 IPO வந்து ஓப்பனில் இருக்குது. அந்த 10 IPOவில் வந்து ஒரே ஒரு IPO மட்டும் தான் நியரஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரூ கலர்ஸ் இந்த IPO பார்த்தீங்கன்னா இப்போ 23% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குது. என்னோட லாஸ்ட் டேட்டும் 25th செப்டம்பர் நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். மெயின் போர்டு IPO SME IPO கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் இருக்கும். அதனால் நாளைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணுறேன். மற்ற எந்த IPO கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை. மேலும் IPO செக் பண்ணுறதுக்கு ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கோம். இதில் உங்கள் அப்ளிகேஷன் ID ப்ளஸ் PAN நம்பர் வச்சு செக் பண்ணுங்கள். ஸ்டாக் ஃபிக்ஸ் ஆஃப் த டே டுடே ஒரு 2 brokers வந்து ஒரு 6 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக்னு 1 by 1 பார்த்துருவோம். நவமா brokers பார்க்கும்போது ஒரு 3 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 இருக்குது ஆதார் ஹவுசிங். இதனுடைய டார்கெட் பிரைஸ் 575, ஸ்டாப் லாஸ் 520 கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா அதோட டார்கெட் பிரைஸ் 266, அதோட ஸ்டாப் லாஸ் 246 கொடுத்துருக்காங்க. NTPC அதுக்கு வந்து டார்கெட் பிரைஸா 365, ஸ்டாப் லாஸ் 334 கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஆனந்த் ரதி ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல வந்து அதனுடைய டெக்னிக்கல் அனலைஸ் ஆன மெகுல் கேத்தாரி பார்க்கும்போது ஒரு 3 ஸ்டாக் பயங்கர ரேட் கொடுத்துருக்காரு. நம்பர் 1 பார்க்கும்போது கிரேவ்ஸ் காட்டர்ஸ் அதனுடைய டார்கெட் பிரைஸ் வந்து 275, ஸ்டாப் லாஸ் 198 கொடுத்துருக்காங்க. அடுத்து வெரிலா இண்டஸ்ட்ரீஸ் இதனுடைய டார்கெட் பிரைஸ் 7000, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 5500 கொடுத்துருக்காங்க. அடுத்து கேப்ரி குளோபல்ஸ் இதனுடைய டார்கெட் பிரைஸ் 215, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 175 கொடுத்துருக்காங்க. அடுத்து கோல்டன் பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல மட்டும் 40 to 45% மேலே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி 1979 to 80 இந்த இயர்ல பார்க்கும்போது தான் ஒரு 40% மேலே கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அதையும் பீட் பண்ணி இந்த வருஷம் மேலே போயிட்டு இருக்கு. பட் எல்லா அனலைஸ் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு கண்டிப்பா மேலே போதான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எதை வச்சு சொல்லிருக்காங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து தொடர்ந்து எல்லா கண்ட்ரியும் போர் புரிஞ்சுட்டே இருக்காங்க. மேலும் வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கோல்டு வந்து மேலே தான் போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க கோல்டு வந்து ETF ஃபைலாவோ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை டேரக்டாவோ உங்களுக்கு எந்த வேலை இன்வெஸ்ட் பண்ணணும் தோணுது அந்த வேலை கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு பிளஸ் சில்வர் ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு பையிங் ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல்ல டெய்லி வந்து ஒரு ஸ்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி பார்க்கும்போது மதர்சன் சுமி சிஸ்டம் லிமிடெட். இந்த கம்பெனி பார்க்கும்போது சம்வர்தனா மதர்சன் அந்த கம்பெனிக்கு தான் வராங்க. உண்மையில அவங்க மிகப்பெரிய குரூப். ஸோ அதனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. இந்த கம்பெனி என்ன பிசினஸ் இருக்காங்கன்னா கார்ஸ் பிளஸ் கமர்ஷியல் எல்லாத்துக்குமே ஒயரிங் சர்வீஸ் பிளஸ் அதனுடைய சாஃப்ட்வேர் எல்லாமே இவங்க தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் பிரசென்ட்டாக EV மார்க்கெட்ல வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஷேர் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 40% மேலே மார்க்கெட் ஷேரை இவங்க மட்டும் ஓன் பண்றாங்க. இந்த கம்பெனி என்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா மெயினாக ஒயரிங் சர்வீஸ் தான். அதுக்கடுத்து லாஜிஸ்டிக்ஸ், ஏரோஃபேஸ் அண்ட் டிஃபென்ஸ்லையும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ரீட்டைல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டல் ப்ராடக்ட், டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் அந்த பால்கேட்டல் எலஸ்டர்ஸ் அது விஷன் சிஸ்டம் இவங்க எல்லாமே இவங்க டூ வீலர் ஆரம்பிச்சு காரு ப்ளஸ் ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லா சர்வீஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ பிரேக்னு பார்க்கும்போது 2024 பேசஞ்சர் வெஹிக்கிள் 55% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. மேலும் கமர்ஷியல் வெஹிக்கிள் 12%, டூ வீலரில் 14%, ஆஃப் ரோடு அக்ரிகல்ச்சர்ஸ் அந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ல 6%, அதர்ஸில் ஒரு 6% கிடைச்சிருக்கு. இனி ஒரு நியூ லான்ச்சஸ் பார்க்கும்போது ஒரு 23 லான்ச்சஸ் வந்து 2023 பண்ணிருக்காங்க. அதில் 17 லான்ச்சஸ் பார்க்கும்போது இந்தியாவிலையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும்போது பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், டூ வீலர் இந்த செக்மெண்ட் தான் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2023 பார்க்கும்போது ஒரு 26 ஒயரிங் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு 2 பிளான்ட் நியூவாக வந்து நொய்டாவில் ஒன்றும் சென்னையில் ஒரு பிளான்ட் இருக்கு. இந்த கம்பெனியில் ஒரு 45,000க்கு மேலே எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிசினஸோட ப்ரொஃபைல் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. ஃபியூச்சர் நோக்கி கண்டிப்பாக அந்த கம்பெனி மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மதர்சன் சுமி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். என்னுடைய மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 30,000 கோடிக்கு மேலே இருக்குது. என்னோட ஸ்டாக் பே 52 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 29. இதை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து ஒரு ஓவர் வேல்யூன்னு சொல்லலாம். இது ROC பார்க்கும்போது 42, டிவிடெண்ட் 1.20% இருக்குது. ஸோ டிவிடெண்ட் வந்து 1% மேலே நல்லா இருந்தாலே ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி நடத்த அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதோட டெப்த்னு பார்க்கும்போது 269 கோடி. அதோட ரேஷியோ பார்க்கும்போது 1 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கம்பெனி ஒரு டெப்த் ஃப்ரீ கம்பெனி நியரஸ்ட்டாக சொல்லலாம். என்னோட EPS பார்க்கும்போது 0.90%, OPM பார்க்கும்போது 10% இருக்குது. இந்த கம்பெனி அட் பிரசென்ட்டாக கரண்ட்லி 47 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 50, 1 இயர் லோன் பார்க்கும்போது 30 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய புக் வேல்யூ பார்க்கும்போது 2 ரூபா 56 பைசா. அதாவது இந்த கம்பெனி ஒரு 15 to 20 மடங்குக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னோட ROI பார்க்கும்போது 35 இருக்கு. என்னோட பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 18% இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது 1 இருக்கு. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பார்க்கும்போது 5 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை 1 விட அதிகமாக PE ரேஷியோ இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கம்பெனி ஒரு ஓவர் வேல்யூ கம்பெனியே சொல்லலாம். என்னதான் அந்த ரேஷியோ எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு கம்பெனி நல்ல growthல போகும்போது ரேஷியோவும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். மதர்சன் சுமி இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் பார்த்துருவோம். 2021 2020 டேட்டா இருக்கு. 2021 மார்ச்ல என்னோட சேல்ஸ் 3000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து 9000 கோடிக்கு மேலே இருக்கு. ஸோ சேல்ஸ் உண்மையிலே இயராயிரம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. எந்த ஒரு இயருமே பெருசாக ட்ராப் ஆகல. அவருடைய எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2021 மார்ச்ல 3000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து 8000 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. மெயினாக பார்க்கும்போது ஒரு டெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 2021 மார்ச்ல 396 கோடியாக இருந்தது. இப்போ வந்து 600 கோடிக்கு மேலே இருக்கு. ஸோ இயராயிரே தொடர்ந்து அதிகரிச்சு தான் அந்த கம்பெனியில் வருது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 2024 இப்போ வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து 1 இயர் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்காங்க. அதோட EPS பார்க்கும்போது இயராயிரே தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. உண்மையிலே ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் சூப்பராக இருக்கு. என்னுடைய growth ரேஷியோன்னு பார்க்கும்போது என்னோட சேல்ஸ் growth லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்க்கும்போது 88% இருக்கு. அதுக்கடுத்து என்னுடைய ப்ராஃபிட் growthன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸ் 10% இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி வந்து 5 இயர்ஸ் ஆகுது. அதனால அந்த 5 இயர்ஸ்க்குள்ள தான் டேட்டாஸ் இருக்கும். அடுத்து இந்த CHRS பார்க்கும்போது 3 இயர்ஸ்ல 5% தான் இருக்கு. இது ROI பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 39% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது 36%. மதர்சன் சுமியோடைய பியர் கம்பேரிசன் அண்ட் ஷேர் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இந்த கம்பெனி சேம் பிசினஸ் இருக்கிற கம்பெனியில் மார்க்கெட் பேசும் பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு 8வது எடுத்துருக்காங்க. இதில் டாப்ல இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், சமூகதனா, மதர்சன், ஈவனோ மிண்டா, சஃபர்ட் இந்தியா அண்ட் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், பாரத் ஃபோர்ஸ், எண்டர்சன் டெக், கடைசியாக பார்த்தோன்னா மதர்சன் சுமி உயர்க்கிறாங்க. இதோட PE ரேஷியோ பார்க்கும்போது மற்ற டாப்ல இருக்கிற கம்பெனி பார்க்கும்போது ஒரு ஆவரேஜில் தான் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். 2021 ஜூன்ல இருந்து 2025 ஜூன் வரைக்கும் டேட்டா இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் பார்க்கும்போது 2023 65% இருந்து இப்போ 61% தான் இருக்காங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. FIs பார்க்கும்போது ஒரு 10% இருந்து இப்பயும் 10%. லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸாக பார்க்கும்போது ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்காங்க. DIs பார்க்கும்போது 2023 17% இருந்து இப்போ 16%. லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர்ஸ் பார்க்கும்போது DIs வந்து ஸ்லைட்லி அவங்க ஹோல்டிங்ஸ் வச்சு குறைச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பார்க்கும்போது ஜூன் 2023 0.21% இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 0 இருக்கிறாங்க. ஸோ 2024 ஜூனுக்கு அப்புறம் அவங்க பெருசாக ஹோல்டிங்ஸ் எதுவும் பண்ணல.
அடுத்து பப்ளிக்னு பார்க்கும்போது ஜூன் 2023 9% இப்போ வந்து 11% இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர் பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து இவங்க அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்க உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. நெகட்டிவ்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபைனலாக இந்த கம்பெனியோடைய கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோடைய ஃபாஸ்ட் நியூஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னுடைய ப்ராஃபிட் லாஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. என்னுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலுமே உண்மையிலே ஃபியூச்சர் நோக்கி உண்மையிலே ஈவி மற்ற எல்லா செக்டாரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபியூச்சர் பிஸ்னஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அனலைஸ் பார்த்தோன்னா இந்த கம்பெனி ஒரு மல்டி பேக்கராக கண்டிப்பாக ஃபியூச்சரில் போகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 50 ரூபாய் கீழே இருக்கிற ஸ்டாக்ல இந்த கம்பெனி ஒரு டாப்ல இருக்கு. என்னோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது என்னுடைய ஃபினான்ஷியல் வேல்யூ எல்லாமே ஒரு ஓவர் வேல்யூன்ற மாதிரி காமிக்குது. ஸோ ஒரு கம்பெனியோட growth வந்து மேலே போகும்போது என்னோட வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதன் வரிசையில் இந்த கம்பெனி வந்து ஷார்ட் டைமுக்கு லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாமே பார்த்தா கண்டிப்பாக ஷார்ட் டைமுக்கு நல்ல நியூஸ் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி லாங் டைமுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எஸ்ஐபி முறையில் கண்டிப்பாக நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டைம் கன்சிடர் பண்ணதான் ஒரு பெஸ்ட்னு சொல்லுவேன். சென்செக்ஸ் டுமாரோ 25 செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் எப்படின்னு பார்த்துருவோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்க்கும்போது 81,441 இருக்கு. அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 81,032 இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 82,763, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 82,908 இருக்கு. எனக்கு 25 செப்டம்பர் நாளைக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்க்கும்போது 54,900, அடுத்த சப்போர்ட்டும் பார்க்கும்போது 54,700 இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 55,700, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 55,830 இருக்கு. 50 டுமாரோ 25 செப்டம்பர் அதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்க்கும்போது 24,900, அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது 24,780 இருக்கு. அதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,150, அடுத்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா 25,250, 25,200 மேலே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வர பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்தா இருக்கும். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்லையும் சரி வேர்ல்டு லெவலையும் சரி ஒரு பாசிட்டிவான நியூஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்க ஓன் அனலைஸ் பிளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.